மூணார் போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. குட் மார்னிங் மக்களே, அண்ட் இட்ஸ் டைம் டு லீவ் காந்தலூர். அண்ட் காந்தலூர் விட்டு கிளம்பிட்டோம். அண்ட் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:05 8:15 பஸ்ஸு. டக்குன்னு வந்து அங்கே பஸ்ஸை பிடிச்சி நம்ம மூணார் போயிடலாம் வாங்க. சேவ மக்களே பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் தான் வந்து குமார், இந்த ரெசிடென்சியோட மேனேஜர். அண்ட் எங்களை வந்து 1.5 நாள் செம்ம ஹாப்பியாக பார்த்துக்கிட்டது வந்து அண்ணன் தான். அண்ணன் ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ எப்படி வரணும், என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்னை அட்வென்ச்சர் கிளப்போட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பஸ் வந்து ஒரு நிமிஷங்க, பஸ் வந்துட்டு இருக்கு. டக்கு 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 கிளம்புவோம். ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நைம்பு வந்து பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே இங்கே வந்து நம்மளோட ரெசிடென்சி இருக்குது. பை பை காந்தலூர் ரெசிடென்சி அண்ட் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 2 நாள் இருந்து பழகியாச்சுல. திடீர்னு நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ இங்கே இருந்துருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் வரும். பட் ஊருக்கு போய் தானே ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார் போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கன்னா ப்ரோ இங்கே பிங்கி பேங்கி போட்டு செலக்ட் பண்ணிடலாமா எங்கே போகிறதுன்னு? 2 பிளேஸ் இருக்குது. எந்த பிளேஸ்ன்னு தெரியல, என்ன பிளேஸ் அப்படின்றது வந்து சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஸோ தட் மூணார் போய் முடிவு பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு பஸ் வரப்போகுது. மூணார் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறையூரில் இருக்கோம். அண்ட் பஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே பஸ்ஸை வந்து வீடியோ எடுத்து வச்சு கண்டிப்பான முறையில் மாஸ்க் போடணும். நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இல்லாட்டி 500 ரூபா ஃபைன் ஆமா. என்ன ப்ரோ 500 ரூபா ஃபைன் கட்டும். இதுவரை நாங்கள் மாட்டலை. ஆனால் அப்பப்போ மாஸ்க் இறங்கிடுது. பட் வேறு வழி இல்லைங்க. இந்த பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் கண்ணாடி பார்க்குறீங்களா? சரி இது வேறு ஒன்று ஹாகி கிளாஸ். ஆமாம் ஹாகி கிளாஸ். மாஸ்க் போடுறவனுக்கு தான் போகிற கண்ணாடியோட அருமை என்னன்னு. முன்னாடி வந்து ஒரு நயா கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் தெரியுது. மற்ற ஜீப்ஸ் எல்லாம் பாருங்களேன், சுற்றி எல்லா ஜீப்பையும் பாருங்கள். இந்த ஜீப் மட்டும் பார்த்தீங்களா அது ஒரு மாதிரி தனியாக பளிச்சுன்னு தெரியுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நான் கீழே இறங்கி வந்து இதை எடுத்திருக்கேன். அதுக்கு தான் அப்போது அந்த இன்ட்ரோ. ஸோ வாங்க நம்ம மூணாரில் போய் கண்டினியூ பண்ணுவோம். மக்களே பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் வி அரைவ் மூணார். பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவர் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். ப்ரோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்ம, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவல். என்னோட பர்சனலி சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூட்டிஃபுல் ரூட் ட்ராவல் எவர். இதே தமிழில் வச்சுக்கலாமா? செம்ம ரூட்டாக இருந்துச்சு. பட் என்னென்னா நம்ம தனியாக காரில் வந்தாலோ இல்லை பைக்கில் வந்தாலோ கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயம் வந்து கொஞ்சம் பார்த்து வரணும், கேர்ஃபுல்லாக வரணும். பிகாஸ் ரொம்ப குட்டியான குறுகலான ரோடு, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த ஊர் போகிறோம்? கொச்சி எர்ணாகுளம் போகிறோம். எப்படி போகிறோம் அப்படின்றது தெரில, வாங்க போகலாம். இல்லை அது வேற ஏதோ ஊருக்கு போகிறது. இதான் போகணும். நம்ம செம்ம அடி வாங்கிடுச்சு பார்த்தீங்களா?
ஸோ வணக்கம் மக்களே, எங்கே இருக்கோம் அப்படின்னா கோதமங்கலம்ல இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகணும்? கொச்சி போகணுமா? பசியில் எல்லாமே மறந்து போச்சு. ஸோ தட் இதோட எத்தனாவது பஸ்ஸு? 3வது பஸ்ஸு மாதிரி உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வயநாடு பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இந்த வயநாடு, மலபார், அனந்தபுரி, திருவனந்தபுரத்தில் வந்து அனந்தபுரி பார்த்தேன். இந்த மாதிரி இந்த ஒயிட் பஸ்ஸுக்கெல்லாம் எதுக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அது யாராவது தெரிஞ்சால் வந்து ப்ளீஸ் மலையாளி பஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் வந்து இப்போ நம்ம வயநாடு பஸ்ஸில் கோதமங்கலம்லேருந்து கொச்சி போகிறோம். 50 கிலோமீட்டர்ஸாக என்ன மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் வந்து தெரில ஃபேர் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பஸ்ஸில் எனக்கு போகணுன்னு வந்து ரொம்ப 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 நாள் ஆசை. உங்களுக்கு எப்படி இப்போ? ஆசைலாம் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா we are in எடப்பள்ளி மெட்ரோ அப்புறம், அதாவது கேஎஸ்ஆர்டிசி வேணாடுலேருந்து இறங்கி 1 கிலோமீட்டர் நடக்க விட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அண்டு இங்கேருந்து டவுன் ஹால் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போனோம். வாங்க. ஸோ மக்களே பார்த்தீங்க we are in கொச்சி மெட்ரோ. சென்னை மெட்ரோ மாதிரி தானே ப்ரோ இருக்குது கிட்டத்தட்ட. அதே தான், சேம் தான். அல்ஸ்டாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டு பார்க்குறீங்களா? டிக்கெட் வந்து இதுவரையும் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. இதுதான் அதை கொடுங்க ப்ரோ. இதுதாங்க டிக்கெட்டு. பஸ் டிக்கெட்டு மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த QR கோடை காமிச்சு தான் உள்ளே வரணுமாம்மா. ஏன் ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இல்லை எல்லா இடத்துலையுமே டோக்கனு கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் தான் எப்படி இருக்குது. இறங்கிட்டு சொல்கிறேன். ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன் ஹால் மெட்ரோவில் இறங்கிட்டோம். அண்ட் பொதுவாகவே கொச்சி மெட்ரோஸில் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இங்கே சைடில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அண்டு என்ன படிதான் இறங்க விட்றாங்க, அது ஒன்று தான் கடுப்பு. ஏன் ப்ரோ படி தானே ப்ரோ இறங்க விட்றாங்க? எதுக்கு அந்த எக்ஸ்கலேட்டர்? ஆமாம், இதுக்கு பேசாமல் பருத்தி போட்ட கூடல இருந்துருக்கலாமே. டிக்கெட்டோட வேலை இதோட முடிஞ்சு.